ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. உன் வாழ்க்கையை மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து உன் துன்பங்களையும் கஷ்டங்களையும் உன்னை தாண்ட வைத்து நீ நினைத்த அந்த அழகான வாழ்க்கையை உன்னுடைய கரங்களில் ஒப்படைக்கத்தான் என்னுடைய பாதத்தை இன்று அந்த கரங்களால் தொட செய்திருக்கின்றேன். உன் வாழ்வில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து நீ பயப்படுகின்ற அளவிற்கு ஒவ்வொரு நிகழ்வும் இதனால் வரை நடந்திருக்கலாம். அத்தனை பயமும் தைரியமாக மாறக்கூடிய அளவிற்கு உனக்கு அனுபவங்களையும் அது கொடுத்தும் இருக்கலாம். ஆனாலும் இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொள்ளாமல் ஏனோ அது உள்ளடங்கியும் இருக்கின்றது. நிகழ்வுகளை எல்லாம் எப்படி சமாளிப்பது, எப்படி அதிலிருந்து மீண்டு வெளிவருவது என்று தெரியாமல் சில நேரங்களில் குழம்பி தவிக்க வேண்டிய நிலை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது அல்லவா? அந்த நிலையை மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நீ எடுக்கின்ற எல்லா முடிவுகளும் ஒரு தெளிவை பெறக்கூடிய அளவிற்கு, உன் வாழ்வு முன்னேற்றத்தை காணக்கூடிய அளவிற்கு, நீ விரும்பியதை கிடைக்க செய்யக்கூடிய அளவிற்கு அற்புதத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்த இந்த முருகன் நான் வந்திருக்கின்றேன். இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் பதிலாக சிறப்பான மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கின்றேன். எல்லா விஷயங்களிலும் அதிசயங்களும் அற்புதங்களும் இனி நிகழாமல் இருக்காது. நீ சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக தானாகவே மாறிவிடும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை என்பது பல நாட்களாக பல காலங்களாக கஷ்டங்களிலேயே சென்று கொண்டிருக்கின்றது. அந்த கஷ்டத்தை தீர்த்து வைத்து உன்னுடைய ஜாதகத்தையே நான் மாற்றி எழுதிவிட்டேன். உன்னுடைய மனக்குழப்பத்திற்கு தீர்வையும் உன்னுடைய வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் நிவாரணத்தையும் கொடுக்க வந்திருக்கின்றேன். கஷ்டம் என்ற வார்த்தை, வறுமை என்ற வார்த்தை இனி உன் வாழ்வில் இல்லை. செல்வ செழிப்போடு எல்லா பாகியமும் பெற்று நீ உன்னுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக பிறர் மத்தியில் மதிப்போடும் மரியாதையோடும் கௌரவத்தோடும் தலை நிமிர்ந்து வாழ்வாய். எதிர்த்து போராட ஆரம்பித்து விற்கின்றாய். உன்னுடைய போராட்டமானது வெற்றியை தான் காணும். பல நேரங்களில் உன்னை உடைய செய்யக்கூடிய அளவிற்கு பிறருடைய வார்த்தைகள் பலம் வாய்ந்ததாக இருந்திருக்கின்றது. ஆனால் அதை விட பலம் வாய்ந்ததாக உன்னுடைய மனம் இருக்கும் பொழுது எதை கண்டும் சுக்குநூறாகாத அளவிற்கு உன்னுடைய மனமானது பலமாக இருக்க வேண்டும். பலவீனம் நிறைந்த இடத்தில் வெற்றி என்றும் தங்குவதில்லை. அதனால் எப்பொழுதும் எல்லாவற்றையும் பலமாக இருக்குமாறு பார்த்துக்கொள். என் அன்பு குழந்தையே, நீண்ட நெடு நாட்களாக கேட்ட விஷயங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்கும் அதிசயத்தை பார்த்து நீயே வியப்படைவாய். உன் வாழ்விற்கு நல்லதொரு தீர்ப்பை கொடுக்க வந்து விட்டேன். உன் கஷ்டங்களை எல்லாம் இன்றோடு முடித்து வைத்து உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய உண்மையான உழைப்பிற்கும் பலனை பல மடங்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் மட்டும் இந்த முருகன் நான் வரவில்லை என்றால், நுழையவில்லை என்றால் இன்னும் நீ எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்திருப்பாய் என்று தெரியுமா? ஆனால் உனக்கு வர இருக்கக்கூடிய துன்பங்களையும் விரட்டியடிக்க உன் வாழ்க்கையில் நான் முன்னமே ஆயத்தமாகி விட்டேன். நீ அனுபவிக்க வேண்டிய துன்பத்தின் சிறு பகுதியை இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். பெரும் பகுதி என்னால் விரட்டியடிக்கப்பட்டு விட்டது. இந்த முருகனின் துணை இருக்க உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் என்பது நிலைத்து நிற்கும் என்று நம்பு. உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாற வேண்டுமானால் உன்னுடைய சூழ்நிலையை நீ சந்தோஷமாகவும் மனநிலையை ஆனந்தமாகவும் வைத்து கொள்ள பழகு. என்றென்றும் என்னுடைய துணை உனக்கு இருக்க உன் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி என்பது சேர்ந்து கொண்டே இருக்கும். நீ தொட்ட எல்லா விஷயங்களும் வெற்றியில் நிச்சயம் முடியும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.